ஆஃப் மைண்ட் ஆகலாம் விஜய் அப்படிங்கிற உள்ள எத்தனை பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னு வெயிட் பண்ணி சாப்பிட்றதுல என்ன அவசரம் எதுவுமே இருந்து அதை எடுத்து எல்லாரும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியே உட்காந்து பார்வதி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு பார்வதிக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் தந்திருக்காரு போல. பார்வதியை பொறுத்த வரைக்கும் விஜே தானே, விஜேவா மாறுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றதை சொல்லித்தாங்கன்ற மாதிரி பிக் பாஸ் கொடுத்துருப்பாரு போல. அதுக்கு இவங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க, தனியாக பேசிட்டு இருக்காங்க. விஜேனா இந்த விஷயத்த பண்ணணும், இந்த விஷயம்லாம் விஜேக்கு தேவை, உங்களில் விஜேவாகணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ரெடியாகி விஜே பார்வதி இருக்கிற இடத்துக்கு வருவாங்க போல. அதுக்கப்புறம் விஜே பார்வதி இந்த விஜே வேலை எப்படி அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க போல. எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து திவாகருக்கு வந்து ஆக்டிங் சொல்லி தரணுன்ற மாதிரி வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மார்னிங் டாஸ்கா பிக் பாஸ் இதை ஒதுக்கியிருக்காரு போல. எந்த அளவுக்கு நான் கரெக்டாக சொல்றேன்னு தெரியல, ஏன்னா லைவ்ல இவங்க பிராக்டிஸ் எடுக்கிறது தான் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த விஷயத்த பார்த்ததுனால தான் சொல்றேன். இதே சமயம் உள்ள கிச்சன்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா, கானா வினோத் எனக்கு பசிக்குதுன்னு சொல்றாரு. ஏறக்குறைய வந்து இப்போ மத்தியானத்தை நெருங்கிட்டு இருக்கல, இன்னுமே வந்து காலையில் சாப்பாடே ரெடி ஆகல. அப்படியே ரெடி ஆனாலும் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணுன்ற மாதிரி சாப்பிடுவாங்க போல. ஏன்னா வந்து இப்போ நம்ம தோசை சுடுறத ஆளாளுக்கு 3ன்னு பிரிச்சுப்போம்ல, அந்த மாதிரி இவங்க பிரிக்கிறது இல்லை. ஏன்னா ஒன்ஸ் பிரிச்சா எக்ஸ்ட்ராவா 2-3 வந்துருச்சுன்னா அதை யாருக்கு தந்தீங்கன்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது போல. கானா வினோத் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பசிக்குதுங்க, நான் ரெடியாகி 2 மணி நேரம் ஆகுது, எல்லாருமே ரெடியாகி இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்குள்ள எனக்கு பசியே போயிடும். நீங்க வந்து 3 தோசைன்னு ஒதுக்குறீங்கன்னா என்னோட பங்கை எனக்கு முன்னாடியே தந்துட்டீங்கன்னா நான் கொஞ்சம் சாப்பிட்டுருவேன், கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் லீடராக இருக்க, அதாவது தலையாக இருக்க எஃப்ஜே இருக்கார்ல, அண்ணா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ 3 தோசைன்னு ஒதுக்குனதுக்கப்புறம் 1 தோசை 2 தோசை மிச்சம் இருக்குன்னா அது யாருக்குன்னு சண்டை வரும். இப்போ 3 தோசை ஒதுக்குனதுக்கப்புறம் ஒரு 5-6 தோசை இருக்குன்னா அதை யார் எடுத்துக்கிறதுன்ற மாதிரி வரும், பங்கை சரியாக பிரிக்க முடியாது, அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைப்பா, 2வது கம்பல்சரியாக வந்துடும்ல, அந்த 2 எனக்கு தாங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படி நான் சாப்பிட முடியும், பசியாக ஆறிராதா, அதுக்கப்புறம் நீ எப்படி சாப்பிடுவே அப்படின்ற மாதிரி எஃப்ஜே பேசிட்டு இருக்கான். கானா வினோத்துக்கு பசி உயிர போது போல, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, எல்லாரையும் சீக்கிரமா வர சொல்லுங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஏறக்குறைய பாருங்களேன், எல்லாருமே எந்திரிச்சு குளிச்சுட்டு வரவே லேட் ஆயிருதுங்க. 2 பாத்ரூம் தான், குளிக்கிற பாத்ரூம் 2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூடவாவது வைக்கக்கூடாது, 20 பேர் இருக்கிற வீட்டில் 2 பாத்ரூம் வச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ குளிச்சுட்டு வரதுக்கு எல்லாருமே லேட் ஆகுது போல. இந்த சமயம் இந்த இடத்துல திவ்யாவும் பிரஜினும் பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா குளிக்கிறதுக்காக போறாங்க போல. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்து இவங்க சாப்பிடுவாங்க போல. அதாவது எல்லாருமே வந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்றாங்கல்ல, அதாவது அந்த கிச்சன் ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்றாங்கல்ல, இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இந்த இடத்துல சாப்பிடுவாங்க போல. அப்படி சாப்பிடாதீங்கன்னு தலை சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல, எஃப்ஜே சொன்னாரா இல்லை கனி சொன்னாங்களா தெரியல. ஏன்னா இங்கே சாப்பிட்டீங்கன்னா ஃபுட்டெல்லாம் கீழே சிந்தோம், அப்படி சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. அதுக்கு திவ்யா பிரஜின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் நம்ம கீழே சிந்தாம தான் நான் சாப்பிட்றோம், அப்புறம் என்னென்ன இவங்களுக்கு பிரச்சனை, வேணும்ட்டே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே 2-3 பருக்க சிந்துனா க்ளீன் பண்றவங்க க்ளீன் பண்ணுங்க, அதுதானே வேலை. அதுக்காக இங்கே சாப்பிடக்கூடாது அங்கே தான் சாப்பிடணும்னு சொல்றதெல்லாம் எனக்கு சரியாவே படல, இதெல்லாம் நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே திரும்பி வெளியே நமக்கு காட்டுறாங்க. இன்னும் வெளியே அந்த சாப்பாடு பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. விக்ரமோ என்ன சொல்றாருன்னா, ஆமா மத்தியானமே ஆக போகுது, இன்னும் காலையில சாப்பாடே ரெடி ஆகல, ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு, இந்த சாப்பாடு விஷயத்துல நீ ஏதாவது ஒரு முடிவெடி எஃப்ஜே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது வந்து பங்கை பிரிச்சு தந்துரு. உதாரணத்துக்கு இப்போ 60 தோசை சுட போறோம்னா இருக்கிற ஆளுங்களை வச்சு 3 தோசைன்னு ஸ்டார்டிங்கே பிரிச்சிடலாம். அதுக்கு மேல தோசை எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி, மாவு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி, சுட வேணாம் வச்சிடலாம். அதாவது எல்லாருக்கும் ஒரு பங்கை பிரிச்சிட்டாங்கன்னா அதுதான் பங்குன்ற மாதிரி முடிச்சிடலாம். இதை நாங்க சொன்னோன்னு நீ சொல்லாத. அதாவது இப்ப விக்ரமோ கானா வினோத்தை தான் இந்த ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்காங்க, எஃப்ஜே கேட்டுட்டு இருக்கான். இப்ப இவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எஃப்ஜே நேரடியா இந்த விஷயத்த சொன்னானா இவங்க சொல்லி தான் சொல்லிட்டான்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல எஃப்ஜே. அதனால அப்படி நீ சொல்லாத, நீ யோசி, ஒரு ஐடியாவை யோசி, என்ன பண்ணலாம், இந்த ஃபுட் விஷயத்துக்கு ஏதாவது ஒரு முடிவை கொண்டு வரலாம், நீ உட்காந்து யோசி, அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் பொதுவாக சொல்ற மாதிரி சொல்லு. ஏன்னா இப்ப நாங்க பேசுறதை கேட்டு நீ பாட்டுக்கு சொன்னன்னு வச்சுக்கோயேன், நாங்க சொன்னதை கேட்டு தான் நீ பேசுனன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால உனக்கு என்ன சரியா படுதோ அந்த விஷயத்தை நீ யோசிச்சு சொல்லிக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி எஃப்ஜேவும் ஏத்துக்கிறான். ஸோ சாப்பாடு பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்க போலங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப கம்மியா சாப்பிட்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், இவங்களுக்கு இந்த சிக்கன்லாம் வரதே கிடையாது. இதை தாண்டி தோசையோட இவங்க வந்து 3 தாங்க,
அதிகபட்சம் இவங்க சாப்பிட்றது 3, தப்பி தவறி யாராவது ஒருத்தர் 2 பேர் 4 சாப்பிடுவாங்க போல. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி 2 தோசைலாம் ரெகுலரா சாப்பிட்றவங்க இருக்காங்க போல. அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப கம்மியா தாங்க தரப்படுது. கம்மியா தான் இவங்க சாப்பிடுறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப கொஞ்சம் ஸ்பெஷலான ஃபுட்டும் கிடைக்காது. இப்ப நம்மளுக்குனா வாரத்துக்கு 2 நாளோ 1 நாளோ கறி கிரின்னு சாப்பிடுவோம்ல, அதுவும் இவங்களுக்கு இல்ல. உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கங்க.